வணக்கம் மாணவர்களே. இன்று 11ஆம் வகுப்பு வேதியியல் அலகு 1 45வது வினாவில் முதல் வினா பார்க்க போறோம். அயனி எலக்ட்ரான் முறையில் வினையை சமன் செய்தல். சரியா, இந்த மாதிரி ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. சரியா, இந்த சமன்பாடுல நம்ம சமன் செய்யணும். எப்படி சமன் செய்யன்னு பாருங்க. இங்க ஒரே ஒரு ஆக்சன் அணு தான் இருக்கு. ஆனா இங்க ஆக்சன் அணுக்கள் எத்தனை இருக்கு? சரியா, இங்க 4 இருக்கு, இங்க 1 இருக்கு. சமன் ஆகலை, நம்ம சமன் செய்யணும். சரியா, அதுக்கு நமக்கு அல்கலி மெட்டல், அதாவது பொட்டாசியத்தோட ஆக்சினேட்டர் என்னன்னு தெரியும், +1 தெரியும். ஆக்சனுடைய ஆக்சினேட்டர் என்ன -2 தெரியும். இங்க கேலஜன் இருக்கு, அதாவது குளோரினுடைய ஆக்சினேட்டர் என்ன -1 தெரியும். சரியா, ஹைட்ரஜனுடைய ஆக்சினேட்டர் என்ன +1 தெரியும். எந்த எலமெண்ட்டுக்கு ஆக்சினேட்டர் தெரியலன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொட்டாசியத்துக்கு தெரியும், அதாவது மேங்கனீஸுக்கு தெரியாது. இந்த மேங்கனீஸுக்கு தெரியாது. இந்த ஸ்டேனஸ், அதாவது டின்னுமாங்க, இந்த டின்னுக்கு தெரியாது. சரியா, அதே எலமெண்ட் தான் எங்க இருக்கு, இதே மேங்கனீஸ் எங்க இருக்கு? சரியா, இந்த இருக்கு. சரியா, இப்போ இது ரெண்டுக்கும் தெரியாது. அதே மாதிரி இந்த டின் இருக்கு, இங்கேயும் என்ன இருக்கு, டின் இருக்கு, இது ரெண்டுக்கும் தெரியாது. மித்த உள்ள எலமெண்ட், அதாவது பொட்டாசியம், ஆக்சிஜன், குளோரின், ஹைட்ரஜன், இந்த 3 எலமெண்ட்டுக்கும் ஆக்சினேட்டர் எண் நமக்கு தெரியும். இந்த ரூல்ஸ்லேயே என்ன செய்ய, விதிகள்லேயே நமக்கு 3ஓட ஆக்சினேட்டர் எண், 4ஓட ஆக்சினேட்டர் எண்ணும் கொடுத்துருக்காங்க. தெரியாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா மேங்கனீஸு, ஸ்டேனஸ் தான், ரெண்டும் தான். மித்த எல்லாத்துக்குமே ஆக்சினேட்டர் எண் தெரியும். தெரியாதது எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேங்கனீஸ் இங்கே இருக்குன்னா பொட்டாசியம் எத்தனை அணுக்கள் இருக்குன்னா, இப்போ பொட்டாசியம் பெருமாங்கனேட்னு எடுத்துக்கிடுவோம். சரியா, இப்போ மேங்கனீஸ் கண்டுபிடிக்கணும். பொட்டாசியம் எத்தனை அணு இருக்கு? 1 இன்டு அதனுடைய ஆக்சினேட்டர் எண் ப்ளஸ் போட்டுக்கோங்க. மேங்கனீஸுக்கு தெரியாது, அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ப்ளஸ் போட்டு ஆக்சன் இருக்கு, ஆக்சன் 4 அணுக்கள் இருக்கு, இன்டு அதனுடைய ஆக்சினேட்டர் எண் -2 ஈக்குவல் டு 0, மொத்த ஆக்சினேட்டர் எண். சரியா, அப்போனா இது 1 × 1 ப்ளஸ் எக்ஸு -8 ஈக்குவல் டு 0. இதுலேருந்து இதை சப்ராக்ஷன் பண்ணால் என்ன கிடைக்கும்? சரியா, -7 கிடைக்கும், ஈக்குவல் டு 0. அப்போனா எக்ஸ் ஈக்குவல் டு 7. இப்போ பொட்டாசியத்தோட ஆக்சினேட்டர் எண் +7. இங்கேயே நம்ம போட்டலாமா? +7ன்னு போட்டுடலாம். சரியா, இதே பொட்டாசியம் இந்த இடத்துல இருக்கு, அதாவது மேங்கனீஸோட ஆக்சினேட்டர் எண் +7. இதே மேங்கனீஸ் இந்த இடத்துல இருக்கு. இங்க என்ன ஆக்சினேட்டர் எண் வரும்னா, இங்க என்ன இருக்கு, ஆக்சனுக்கு, குளோரினுக்கு 2 இருக்குல்ல, அப்பனா இதுக்கு +2 தான் இருக்கும். சரியா, அப்பனா இங்க உள்ள மேங்கனீஸோட ஆக்சினேட்டர் எண் +2. சரியா, இப்போ குளோரினை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இங்க ஒரு 2 குளோரின் இருந்தா +2, 3 குளோரின் இருந்தா +3, 4 குளோரின் இருந்தா +4. சரியா, இங்க எத்தனை குளோரின் இருக்குன்னு பாருங்க. இந்த ஸ்டேனஸோட 2 குளோரின் அட்டாச் இருக்கு, அப்பனா அதோடைய ஆக்சினேட்டர் எண் +2. இந்த இடத்துல பாருங்க, இதுல எத்தனை குளோரின் அட்டாச் ஆயிருக்குன்னா 4 அட்டாச் இருக்கு, அப்பனா இதோட ஆக்சினேட்டர் எண் +4 ஸ்டேனஸோட. இப்போ நம்ம ஆரா போட்டிருக்கோம்ல, அதை மட்டும் அயனிக் ஃபார்ம்ல நம்ம எழுதிக்கிடணும். சரியா, இப்போ பொட்டாசியம் பெருமாங்கனேட் KMnO4, இது அயான்ஸா நம்ம பிரியல எப்படி எழுதுவோம்னு பார்த்தீங்கன்னா MnO4 மட்டும் எழுதுனா போதும். O4 - K+ நம்ம எடுத்துடலாம். சரியா, இதோடைய ஆக்சினேட்டர் எண் என்ன இருக்கு? +7. சரியா, அடுத்து பாருங்க, இங்க மேங்கனீஸ் என்னதான் மாதிரி இருக்கு? Mn2+ மாதிரி இருக்கா? அப்போ அதை மட்டும் எழுதுங்க, Mn2+, அயனிக் ஃபார்ம்ல மட்டும் எழுதுனா போதும். சரியா, அடுத்து பாருங்க, இங்க 2+ இருக்குது, இங்க 4+ மாறி இருக்கு. சரியா, அப்பனா ஸ்டேனஸ்ங்கிறது இங்க 2+ இருக்கு. அடுத்ததுல என்னதான் மாறி இருக்கு? அதாவது வினை பொருள்ல என்னதான் மாறி இருக்கு? 4+ மாறி இருக்கு. அதை மட்டும் எழுதுனா போதும். 2+ இருக்குது, இங்க 4+ மாறி இருக்கு. அப்பனா இது என்னன்னு நம்ம தெரியும். இது ஆக்சினேற்றம், இது ஒடுக்கம். சரியா, ஆக்சினேட்டர் எண் அதிகரிச்சா ஆக்சினேற்றம், ஆக்சினேட்டர் எண் குறைந்தால் அது ஒடுக்கம். அப்புறம் இது ஒடுக்கம், இது ஆக்சினேற்றம். நேற்றம் எழுதினா போதும், ஆக்சினேற்றம். சரியா, அப்பனா இது ஒரு ஆக்சினேற்ற வினை எழுதியிருக்கோம், ஒரு ஒடுக்க வினையை நம்ம எழுதிட்டோம். சரியா, இது ஆக்சினேற்ற வினை, ஒடுக்க வினை. சரியா, இப்போ நம்ம என்ன ஆக்சினேற்றம் அடையுதோ அதை மட்டும் தான் எழுதியிருக்கோம். HClO
நீர் மூலக்கூறோ கேசியலோ அதெல்லாம் கொண்டு வரல. எது ஆக்சிஜனேற்றம் அடையுது, எது ஒடுக்கம் அடையுது அதை மட்டும் எழுதியிருக்கோம். இப்போ பாருங்க, இங்க எத்தனை ஆக்சிஜன் இருக்குன்னா 4 ஆக்சிஜன் தான் இந்த அணுல இருக்கு. அதை பேலன்ஸ் பண்ணதுக்கு எத்தனை ஹைட்ரஜன் நீர் மூலக்கூறு போடணும்னு பார்த்தீங்கன்னா 4 நீர் மூலக்கூறு போடணும். ஏன்டா இங்க 4 ஆக்சிஜன் இருக்குல்ல, இந்த 4 வரணும்னா 4 × 1 ஒரு ஆக்சிஜன், 4 ஆக்சிஜன், அது 4 மூலக்கூறு நீர் மூலக்கூறை போட்டுருந்தோம். இப்போ இங்க எத்தனை ஹைட்ரஜன் ஆயிடுச்சுன்னு பாருங்க, 8 ஹைட்ரஜன் ஆயிடுச்சு. நீர் மூலக்கூறு 4 போட்டதுனால இந்த 8 ஹைட்ரஜன் வந்து வினை விளை பொருள்ல தான் இருக்கு. அதனால இங்க 8 என்ன போட்டோம்னா 8 H+ போட்டணும். சரியா? இப்போ இதை வினை 1ன்னு வச்சுக்கோங்க, அதாவது ஆக்சிஜனேற்ற வினை. அதாவது அடுத்து ஒடுக்க வினை. சரியா? இது வந்து ஒடுக்க வினை, வினை 1ன்னு வச்சுக்கோங்க. இது ஆக்சிஜனேற்ற வினை. சரியா? இது வினை 2ன்னு வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, +2ங்கிறது +4 மாறி இருக்குன்னா எத்தனை எலக்ட்ரானை இழந்திருக்கும் அதை நம்ம எழுதணும். இங்க 2 எலக்ட்ரான்களை இழந்தாதான் +2ங்கிறது +4ங்கிறது ஆக்சிஜனேற்ற எண் அதிகரிக்கும். அதே மாதிரி இங்க 7+ங்கிறது இங்க எத்தனை மாறி இருக்கு, 2+ மாறி இருக்கு. அப்பனா இது எத்தனை எலக்ட்ரான்களை ஏற்றிருக்கும். சரியா? அப்பனா எத்தனை எலக்ட்ரான்களை ஏற்றிருக்கும், 5 எலக்ட்ரான்களை ஏற்றிருக்கும். 5 எலக்ட்ரான்களை இது ஏற்றாதான் இங்க என்ன ஆகும், 7+ங்கிறது 2+ மாறும். இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடணும். சரியா? அப்பனா இது ஆக்சிஜனேற்றம், ஆக்சிஜனேற்றன்னு அதிகரிக்கும். எப்போ அதிகரிக்குன்னா 2 எலக்ட்ரான்களை இழந்தா அதிகரிக்கும். இது ஒடுக்கம், எப்போ ஒடுக்கம் ஆகுதுன்னா 7+ங்கிறது 2+ மாறில ஒடுக்கம் அடையுது. ஆனா எத்தனை எலக்ட்ரான்களை ஏற்கும், சரியா? 5 எலக்ட்ரான்களை ஏற்று ஒடுக்கம் அடையுது. இதை நல்லா தெரிஞ்சுக்கிடணும். சரியா? இங்க 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இங்க 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அதாவது இது வந்து ஏற்கப்பட்ட எலக்ட்ரான், இது இழக்கப்பட்ட எலக்ட்ரான். ரெண்டும் சமமா இருக்கணும். ஏற்கப்பட்ட எலக்ட்ரானும் இழக்கப்பட்ட எலக்ட்ரானும் சமமா இருக்கணும். அப்பனா ஈக்குவேஷன் 1 எதால பெருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2ஆல பெருக்கினா இது 10ஆ மாறிடும். இது 5ஆல பெருக்கினா என்ன ஆயிரும், இதுவும் 10 ஆயிரும். சரியா? அப்ப இது 2ஆல பெருக்குங்க. 2ஆல பெருக்கல 2. சரியா? 2 × இந்த இடத்துல என்ன இருக்கு, MnO4 மைனஸ் சரியா? அடுத்து இந்த 5 எலக்ட்ரானை போட்டுலாமா, 5 எலக்ட்ரான் 2ஆல பெருக்குனா 10 எலக்ட்ரானா மாறிடும். சரியா? அப்ப 8 2ஆல பெருக்குனா 16 H+ மாறிடும். அடுத்து இங்க 2ஆல பெருக்கணும். 2ஆல பெருக்குனா Mn+2. அடுத்து இங்க இது 2ஆல பெருக்குனா 8 H2O மாறிடும். சரியா? அடுத்து இது 5ஆல பெருக்கணும் இந்த வினையை. அப்பனா 5 SN2+. சரியா? அடுத்து வந்து 5 SN+4. அடுத்து 5ஆல இதை பெருக்கினா 2 5ஆல பெருக்கினா 10 எலக்ட்ரான். சரியா? இப்போ இழக்கப்பட்ட எலக்ட்ரானும் ஏற்கப்பட்ட எலக்ட்ரானும் இருக்கிறதுனால அது ரெண்டையும் என்ன செய்யணும், கழிச்சிடணும். இழக்கப்பட்ட எலக்ட்ரான். அப்போ ஃபைனலாக நம்ம ஒரு ஆரோ போடணும். ஆரோக்கு இந்த ஆரோக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளது எல்லாத்தையும் எழுதணும். இடது பக்கம் உள்ளது எல்லாம் எழுதுங்க. என்ன இருக்கு, MnO4 மைனஸ் +16 H+. அடுத்து என்ன இருக்கு, 5 SN2+ன்னு எழுதிக்கிடணும். அடுத்து இந்த ஆரோவுக்கு அப்புறம் இந்த ஆரோவுக்கு பக்கம் என்ன இருக்கு, சரியா, Mn+2. சரியா? அடுத்து 8 H2O. அடுத்து இங்க கீழே வாங்க, 5 SN+4. சரியா? இதுவரையே எழுதுனா போதும்.